2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து ஆணிகளால் அறையப்பட்டு உயிர்விட்ட சிலுவையின் சிறு பகுதி மேதகு கர்தினால் லூர்துசாமி அவர்களின் பேருதவியால் தந்தை ராயப்பர் அவர்களால் ரோம் நகரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு தற்போது மக்கள் வணக்கம் செலுத்த பூண்டிமாதா திருப்பீடத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. பங்கு ஆலயமாக இருந்த பூண்டிமாதா ஆலயம் குடந்தை மறைமாவட்ட ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களால் 1995ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது. பூண்டிமாதா திருத்தலம் மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டு வருடத்தில் 6 நாட்கள் நிறைப்பலன் நாட்கள் என ஆலய நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.